என்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலும் அதுல இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து தாராளமா கட்டலாம். சின்ன இடத்த கூட நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்களோட ட்ரீம் ஹவுஸ் எப்படி அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். நல்ல ஸ்பேஷியஸ் கார் பார்க்கிங். எனக்கு கேரளால இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வேணும். இங்க டோர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டீ குட்ல கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கண்ட்ரோல், மோட்டரோட சுவிட்ச், மெயின் போர்டு சுவிட்ச். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம். இபில இருந்து வாட்டர் சப்ளைல இருந்து எலக்ட்ரிக் வேலை, பிளம்பிங் வேலை, இவங்க வீட்டை முடிச்சு கொடுத்த உடனே நீங்க வந்து உள்ள வந்து குடியேறினா மட்டும் போதுங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த வாஷ் பேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரூஃப் வரைக்குமே வந்து டைல் ஒட்டியிருக்கோம் மேல. ஸோ இது ஒரு டிசைன் அவர் எனக்கு பார்த்துட்டு அனுப்புனாரு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி எனக்கு வேணும். உங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சன். ஸோ நார்மல் கலர் போடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரா போட்டுருவோம். இது இன்வெர்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருவோம். ஸ்டெப்பு கீழே வந்து காம்பாக்டா உள்ள வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா கேட்டார், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. டார்க்கா அடிக்காம நல்ல லைட் கலர் கொடுத்தா எப்பவுமே வந்து வீடு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த மாதிரி கிரானைட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நடுவில் அந்த இது கொடுத்துருக்கு. ஸோ எலிவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். ஸோ டிசைனுக்காக இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த லைட்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேயுமே டிசைன் லைட்ஸ் இருக்கும். நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் 4 லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஆமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா போர் வந்து இங்க கொடுத்துருக்கோம். செப்டி டேங்க் அங்க இருக்கு. ஓகே, செப்டி டேங்க் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகே சார். இப்போ கஸ்டமர் உங்களை அப்ரோச் பண்றாங்கன்னா நீங்க சைட் விசிட் பண்ணி பாப்பீங்களா எல்லாமே? ஆமா, சைட்டை வந்து முதல்ல வந்து பாத்துருவோம். நம்ம சைட்டை வந்து பார்த்து நமக்கு ஒர்க் பண்றதுக்கு எப்படி தோது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கொட்டேஷன் கொடுப்போம். ஓகே, இந்த டோர் பத்தி சொல்லுங்க சார். இங்க டோர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டீ குட்ல கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாக், இது எல்லாமே பிராஸ் கோட்டிங். அகைன் வந்து இங்க வந்து ஒரு சேஃப்டி கிரில். ஓகே, 2 பக்கம் ஓபன் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லாம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா கேட்டாங்க. ஆக்சுவலா அது வந்து ஸ்டெப்ஸ் வச்சு வந்து பண்ணிருக்கீங்க. ஹைட் ஏத்தி. ஆமா, இது வந்து ஹைட் ஏத்தி பண்ணிருக்கோம். பில்டிங் வந்து உங்களுக்கு 5 ஃபீட் ஹைட்ல இருக்கு. ஓகே. பேஸ்மெண்ட் யூசுவலா 3 ஃபீட் கொடுப்போம். சோ இந்த லேண்ட் வந்து கொஞ்சம் பள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. வாட்டர் எதுவும் நிக்க கூடாதுன்றதுக்காக. ஆமா, வாட்டர் எதுவும் நிக்க கூடாது, சேஃப்டி பர்பஸ்க்காக 5 ஃபீட் கொடுத்துருக்கோம். சேஃப்டி கிரில். இங்கே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கண்ட்ரோல், மோட்டரோட சுவிட்ச், மெயின் போர்டு சுவிட்ச். ஸோ இதுக்கு செப்பரேட்டா கவர் வந்துடும், இன்னும் போடல. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம். வாட்டர் கண்ட்ரோல் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா கிளைண்ட் வந்து எங்களுக்கு எந்த இதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஸோ ஃபிளெக்சிபிளா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே மாட்டி கொடுத்தாச்சு. வாங்க உள்ள போலாம். இந்த ஹால் வந்து பாத்தீங்கன்னா 24x18. ஸோ நல்ல ஸ்பேஷியஸான ஹால். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிளைண்ட்டுக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 விண்டோ அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இந்த வாஷ் பேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப் டு வால் வரைக்கும், இது ரூஃப் வரைக்குமே வந்து டைல் ஒட்டியிருக்கோம் மேல இருந்து. ஸோ இது ஒரு டிசைன் அவர் எனக்கு பார்த்துட்டு அனுப்புனாரு. ஸோ அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ், இந்த சிங்க், பைப்பு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு செட்டா வந்து பண்ணி கொடுத்தோம். இங்கே வந்து பாத்தீங்கன்னா இது மார்பிள் கிரானைட் போட்டிருக்கோம் ஆக்சுவலா இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து கபோர்ட் வரும் ஆக்சுவலா, இன்னும் அந்த ஒர்க் பண்ணல. ஸோ இது வந்து காமன் டாய்லெட். இந்த டோர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும் ஆக்சுவலா. அண்ட் வந்து நீங்க வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால வந்து அப் டு ரூஃப் வரைக்குமே வந்து இந்த டைல் ஒட்டியிருக்கோம். ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரியே வந்து இந்த டவல் வைக்கிற இது. ஆமா, அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஷவர் வந்து நல்ல பெரிய ஷவர், அது மாதிரி சோப் வைக்கிறதுக்கு, இது எல்லாமே கஸ்டமைஸ்டா நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேரிவேர், ஜாக்வர் அண்ட் டாய்லெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இல்லாம கொஞ்சம் ஹைடெக்கா இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகுமா? நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் ஆக்சுவலா. நம்ம நார்மல் பண்றதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். அதை மட்டும் பேர் பண்ணீங்கனாலே போதும். இந்த இதோட சூப்பரா கூட, இன்னும் சூப்பரா கூட பண்ணலாம். அகைன் இங்க பாத்தீங்கன்னா இந்த மெர்மைன் டோர். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கேட்டார், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக அடிக்காம நல்ல லைட் கலர் கொடுத்தா எப்பவுமே வந்து வீடு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே லாஃப்ட் அண்ட் வந்து இந்த வீட்டில் என்னன்னா உங்களுக்கு ஃபேன் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் ஃபேனு. ஸோ ஸ்பாட் லைட்டு, ஸோ இது எல்லாமே வச்சு கொடுத்துருங்க. இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே வருது. அப்புறம் வந்து ஏசியோட ப்ரொவிஷனுக்கு அங்கே இது கொடுத்துருக்கோம், ஏசிக்கு. அது மாதிரி இங்கே டிப்பர் கொடுத்துருக்கோம். ஓகே, இது பெட்ரூம்லேயே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கேட்டிருந்தாரு. ஆமாம், இந்த இடத்துல எனக்கு வாஷிங் மிஷின் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்படி வேணும்னு கேட்டாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சன். ஸோ நார்மல் கலர் போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக போட்டிருக்கோம் இது வந்து. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரெட் பேஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ டைல் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 7 ஃபீட் வரைக்கும் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது இந்த வீடோட
இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துட்டோம், இங்கே மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் அதை மாட்டியே கொடுத்துட்டோம். ஸோ எனக்கு அதெல்லாம் அலைய முடியாது, எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நைட் லேம்ப்ஸ், இது மாதிரி டிசைனில் லைட்டு, அப்புறம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேனு பார்த்தீங்கன்னா தெரியும், 3மே ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் தான். அண்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவிஷன் இதை கொடுத்துருவோம், இன்வெர்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருவோம். ஸ்டெப்பு கீழே வந்துடும், காம்பாக்டாக உள்ள வந்துடும். ஸோ இன்வெர்டரையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இன்வெர்டர் ஃபுல்லாக கனெக்டட், இந்த வீடு ஃபுல்லாக இன்வெர்டர் கனெக்டட். ஸோ இன்வெர்டரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் ரெயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயரில் மாட்டிருக்கோம், ரவுண்டில் மாட்டாமல் ஸ்கொயரில் மாட்டிருக்கோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ரிச் லுக்கை கொடுக்கும் வீட்டுக்கு. ஸோ டைலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் டைல் தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் கலர் கொடுத்துருக்கோம். ஸ்டெப் ஏற இடத்துலலாம் இந்த மாதிரி லைட் கொடுத்துருக்கோம், டியூப் லைட் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும் டிசைன் லுக்கு. ஸோ இது ஒரு பெட்ரூமு, மாடிக்கு வந்தோடனே எப்பவுமே வந்து லைட் கலர் கொடுத்தா வீடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 ஃபேன் மாட்டிருக்கோம். ஸோ டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து குவாலிட்டியான ஃபர்ஸ்ட் மெட்டீரியலில் தான் நம்ம பண்ணுறோம். ப்ராப்பராக வந்து சர்வீஸ் இருக்கும். ஸோ எப்போ சர்வீஸ் கொடுத்தாலும் நம்ம பண்ணி தரலாம். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு சர்வீஸும் பண்ணி தரோம். சர்வீஸ் பண்ணி தருவோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு டாய்லெட்டு. ஸோ இது வந்து இன்னொரு கலர் கொடுத்துருக்கோம். இதுவும் அப் டு ரூஃப் லெவல் வரைக்கும் ஓட்டியிருக்கோம் பார்த்துக்கோங்க. ஆமாம், பிளாக் ஒயிட் பேஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிக் ஷவரு, ஒரு வாஷு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வித் கிளாஸோட எக்ஸாஸ்ட் ஃபேன். 2 டாய்லெட்டுமே வித் எக்ஸாஸ்ட் ஃபேனோட கிளாஸ். அந்த ப்ரொவிஷன் நம்ம யூஸ்வலாக கொடுப்போம், மாட்டி கொடுக்க சொல்லிட்டாங்க, மாட்டி கொடுத்துட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வைக்கிற ஸ்டாண்ட். ஸோ கைஸ், ஒரு வீட்டோட ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற லெவலுக்கு பிரம்மாண்டமாக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி. ஸோ இந்த பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பால்கனி, ஒரு சின்ன பால்கனியாக இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆயில் இதில் கொடுத்துட்டு இங்கே கிளாஸில் கொடுத்துருக்கோம். ஸோ எலிவேஷனுக்காக. அண்ட் இங்கே ஒரு லைட் இருக்குது, இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கெல்லாம் ஸ்பாட் லைட் இருக்குது, எல்லாத்துக்குமே ஸ்பாட் லைட் இருக்குது. நைட் இந்த வீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நான் அதோட விஷுவல் உங்களுக்கு தரேன் நான். ஸோ இது மாடிக்கு போகிற இது. இங்கே ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்கோம், சேஃப்டி பர்பஸ்க்காக இங்கே ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்கோம். டைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு மேலே வந்து இந்த கஸ்டமர் வந்து ஒரு பெட்ரூமோட நிறுத்திக்கிட்டாங்க. ஒரே பெட்ரூம் போதும், அப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாம். அப்புறமா வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதுக்கு எல்லாமே நம்ம காலம் எல்லாமே விட்டு தான் வச்சிருக்கோம், ஸ்டீல் எல்லாமே. ஸோ அவங்க கட்டுறதா இருந்தா வந்து காலத்தை ரைஸ் பண்ணிட்டு அப்படியே கட்டிடலாம். ஓகே. அண்ட் வந்து உங்களுக்கு தேவையான இங்கே காமனாக ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துறதா இருந்தால் உங்களுக்கு காமனாக இது கொடுக்குறோம். இந்த ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல் வந்து வெதரிங் கூலிங் டைல்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இதை ஒட்டியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா நல்ல ஸ்லோப் வச்சு கொடுத்துருக்கோம். தண்ணி வந்ததுன்னா அப்படி அழகா வெளியே போயிடும், நிக்காது. எப்பவுமே வந்து மாடியில வந்து நல்ல ஸ்லோப் வச்சு கொடுத்தாச்சுன்னா தண்ணி நிக்காது. நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த லீக்கேஜ் வராது. ஃப்ளோர்ல ரூஃப்ல இதா வர அந்த இஷ்யூஸ் எல்லாம் எப்பவுமே வராது. காமனா இங்க ஒரு லைட் கொடுத்துருக்கோம். துணி வைக்கிறதுக்கு கூட இந்த ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. அண்ட் மாடிக்கு இதுக்கு மேல போறதுக்கு ஒரு ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்கோம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாட்டர் டேங்கு, போர் வாட்டர் அப்புறம் கார்பரேஷன் வாட்டர் ரெண்டுமே வருது. ஆக்சுவலாக ரெண்டுமே கொடுக்கறதுக்கு இது கொடுத்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேங்க் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்பிலேருந்து தண்ணி வர்றதுக்கு, இன்னொன்று வந்து கார்பரேஷன் வாட்டர், போர் வாட்டர், கார்பரேஷன் வாட்டர் ரெண்டுக்குமே வந்து 2 டேங்க் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். மேலே கொண்டு டைல்ஸ் போட்டிருக்கீங்க சார்? ஆமாம், மேலே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். நம்ம எந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒர்க் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. சார் நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலும் அதில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து தாராளமாக கட்டலாம். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் டிராயிங் போட்டு நம்ம அதை வந்து அதுக்கு என்ன அதில் உட்காரும், அதில் நம்ம என்ன வந்து ஹை எண்டாக என்ன பண்ணலாம், ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் நிறைய பேர் வந்து கம்மியான இடம் தான் வாங்க முடியும், ஏன்னா அதுவே ரேட் அதிகமாக. அந்த சின்ன இடத்துல நம்ம வந்து நல்ல பிரம்மாண்டம் தாராளமாக பண்ணலாம். சின்ன இடத்த கூட நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட ட்ரீம் ஹவுஸ் எப்படி அவங்க மைண்டில் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். சூப்பர். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ சார் எஸ்டிமேட்? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஹை எண்ட் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து ஓவராலாக பட்ஜெட் 40 lakhs வந்தது. 40 lakhsலேயே இவ்வளோ ஹை எண்டாக? ஆமாம், எல்லாமே வந்துருச்சு. அதாவது ஃபிட்டிங்ஸ் அது இது எல்லாமே சேர்த்தே வந்து உங்களுக்கு ஓவராலாக 40 lakhs கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ கைஸ், ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல வந்து இதை முடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் அதிகமாகும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பட் ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி
ஜஸ்ட் 40 lakhsல இந்த வீடை கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆல் இன்க்ளூசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த வீட்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட் உள்ள வந்துடலாம், உங்களோட திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு உள்ள வந்துடலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இபி, போர், வாட்டர் கனெக்ஷன் அண்ட் ஃபேனு, லைட்டு, சுவிச்சஸ், காலிங் பெல்லு, எலிவேஷன் லைட்டு, ஸோ எதுவுமே இல்லைன்னு கிடையாது. ஆக்சுவலா எல்லாமே வந்து இதுல இருக்கு. நீங்க அப்படியே உங்களோட திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ ஃபர்னிச்சர் சார், அது ஃபர்னிச்சர் நம்ம பண்ணலாம். இன்டீரியர் அண்ட் ஃபர்னிச்சர் நீங்க பண்ணலாம். ஆமா, இன்டீரியர் ஃபர்னிச்சர் நம்ம இன்னும் சோஃபார் நம்ம அதை பண்ணல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவல் என்ன இருக்கோ அதை கொடுத்துறோம். அதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சஜஷன் கொடுத்து ஓகே இன்டீரியர் பண்ண, நம்ம இன்டீரியர் பண்ணி எந்த வீட்டையுமே பண்றது இல்ல. சோஃபார் நம்ம இது வரைக்கும் எதுவும் பெருசா நம்ம இன்டீரியர் பண்ணி பண்ணல. இன்டீரியர் பண்ணாம எவ்வளவு சூப்பரா, இன்டீரியர் பண்ணாமலே ஒரு வீடை வந்து எவ்வளவு அழகா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடு வந்து ஒரு எக்ஸாம்பிள். எஸ். சோ கைஸ், இந்த வீடு பாத்தீங்கன்னா இன்டீரியரே பண்ணல, ஆனா இன்டீரியர் பண்ண மாதிரி எவ்வளவு சூப்பரா வந்து கன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. சோ அதான் வந்து உங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே சார், இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்க வந்து கொடுப்பீங்க? ஸோ அவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு பேசிக் கவுன்சிலிங், அவங்களோட பட்ஜெட்டுக்கு நம்ம ஒரு பேசிக் கவுன்சிலிங் கொடுத்துருவோம். அப்புறம் அவங்களோட பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு லோன் பண்ணி தந்துருவோம். லோன் வரலாம். ஸோ லோன் வேலை கூட நீங்களே பார்த்து? ஆமா, லோனே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். லேண்ட் மட்டும் உங்ககிட்ட கொடுத்தா போதும், லோன் அப்ரூவல் வாங்குறது எல்லா ஆமா, இபி, அப்புறம் வந்து பில்டிங் அப்ரூவல், லோனு, இது ஓரியன்டா இருக்கிற எல்லா வேலையுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அவங்க எதுக்குமே போய் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆயிடுச்சு. இப்போ நீங்க பில்டிங் அப்ரூவல் இல்லாம ஆன்லைன்லேயே நம்ம எல்லாமே அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிடுவோம். அவங்க ஆன்லைன்லேயே பேமெண்ட் கொடுத்துருவாங்க, இபிக்கும் ஆன்லைன் பேமெண்ட் கட்டிடுவாங்க. ஸோ எதுவுமே வந்து செப்பரேட்டா அப்படிங்கறதெல்லாம் இல்லை, எல்லாமே வந்து ஆன்லைன் மயமாக்கிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அதனால எல்லாமே ஆன்லைன் பே பண்ணிக்கலாம், அவங்க எதுக்குமே அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார். சார், இந்த வீட்டை எவ்வளவு நாள்ல நம்ம முடிச்சோம்? அண்ட் வேற இப்ப கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்க நீடு பொறுத்து எவ்வளவு நாள்ல முடிப்பீங்க? வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் 8 to 9 months ஆச்சு. கொஞ்சம் நேச்சர் டிஃபெக்ட்ஸால மட்டும் தான் வந்து பில்டிங் நிக்குமே தவிர, அதர்வைஸ் நமக்கு பில்டிங் எதுக்காக வந்து நம்ம நிக்கும் அப்படின்னா 15 days ஒன்ஸ் கியூரிங்காக நிக்கும். ரூஃப் போடும்போது கியூரிங்காக 15 days நிக்கும். சோ அதுல வந்து ஒரு 1 month வந்து பில்டிங் கியூரிங் மட்டும் நடக்கும். சோ இந்த மாதிரி காரணங்களுக்காக மட்டும் தான் பில்டிங் நிக்கும் தவிர, அதர்வைஸ் நம்ம வந்து எந்த ஒரு பில்டிங்கையும் வந்து லேட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நேச்சர் டிஃபெக்ட்ஸ் தவிர சீக்கிரமா கொடுத்துறோம் நம்ம. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூஸா நீங்களே வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வீட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டே தான் இருக்கும். எஸ். ஓகே சார். இப்போ என்ன பிரைஸ்ல சார் நம்ம வந்து பண்ணி தரோம்? இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 40 lakhs ஆச்சு. நம்மளோட பேசிக் காஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2200 ல இருந்து 25 வரைக்கும் இருக்கு. சோ அதோட டிஃபரன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா சில மெட்டீரியல்ஸோட டிஃபரன்ஸ் காஸ்ட். இப்போ இன்னைக்கு வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயரோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பிரிக்கோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதர் காஸ்ட்டுமே வந்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. டே பை டே வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் எல்லாமே ரிவர்ஸ் ஆயிட்டே தான் இருக்கு. சோ அதனால உங்களோட வீடை கட்டுற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளவு சீக்கிரம் கட்டுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். கோல்டு ரேட் ஏறுற மாதிரி இதுவும் எல்லாம் ஆமா, இதுவும் ஏறிட்டே தான் இருக்கு. சரி. ஒயரோட காஸ்டே வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees இன்க்ரிமெண்ட் இருக்கு. ஓகே ஓகே. சோ அதனால நம்ம சேஃப் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டுறது நல்லது. சோ ஸ்கொயர் ஃபீட் வந்து 2200 ல இருந்து ஸ்டார்டிங். ஆமா, 2200 ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எஸ். ஓகே. பிரீமியம் கேட்டகரி பொறுத்து ரேட் மாறும். ஆமா, பிரீமியம் கேட்டகரி பொறுத்து ரேட் மாறும். அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன். சோ அவங்க வந்து எனக்கு இப்படி வேணும். சோ இப்போ வந்து நம்ம ஒரு இந்த மெட்டீரியல் போடுறோம், இதுல வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹை எண்ட் வேணும். இப்போ இந்த டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கேஜ் டைல்ஸ். ஓகே. சோ இந்த கேஜ் டைல்ஸ் வந்து பிராண்டடா போடுறோம். எல்லாமே பிராண்டட் தான். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான். சோ எதுவுமே அன்பிராண்டட் மாதிரி எதுவும் கிடையாது. அதெல்லாமே நீங்க லைவா பார்க்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் அண்ட் எங்களோட யூடியூப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாவே நாங்க வந்து போட்டோஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். கஸ்டமருக்கும் அப்லோட் பண்ணி. ஆமா, கஸ்டமர் அதாவது எதுவுமே ஹைட் கிடையாது, எதுவுமே ஹைட் கிடையாது. என்ன பொருளை கட்டுறோம், என்ன மாதிரி குவாலிட்டில வந்து பண்றோம். சோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே ஹைட் பண்ணாம நம்ம அது ஒரு ஜென்யூனா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. சோ கஸ்டமரே வந்து நேர்ல வந்து பார்க்க முடியலனா கூட எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ இந்த நம்ம கட்டுற வீடோட லைஃப்லாம் வந்து எவ்வளவு சார் இருக்கும்? சார் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வீட்டோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 50 years and above தான். நம்ம கட்டுறது எல்லாமே 50 years and above. சரிங்களா? இப்போ இதுல வந்து ரூஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். ஆக்சுவலா யூசுவலா ரூஃப்ல தான் வந்து உங்களுக்கு அந்த லீக்கேஜ் மாதிரி அந்த மாதிரிலாம் வரும். நம்ம அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றோம்னா நார்மல் ரூஃப் இல்லாம ஒரு சிப் ஜெல்லில இன்னொரு டம்மி ரூஃப் போடுறோம். ஓகே ஓகே. நம்ம நார்மலா போறதே ஸ்ட்ராங்கா தான் போடுறோம், வித் கெமிக்கல் எல்லாமே ஃபெசிலிட்டியோட தான் போடுறோம். சோ அது இல்லாம ஒரு சிப் ஜெல்லில இன்னொரு ரூஃபும் போடுறோம். அது போட்டு அதுக்கு மேல தான் வந்து அந்த டைலே ஓட்டுறோம். சோ எல்லாமே கெமிக்கல் கலந்து ப்ராப்பரா அதை இது பண்றதுனால உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா என்ன பட்ஜெட், எவ்வளவு பிரைஸ், ஸ்டார்டிங் பிரைஸ்? ஸ்டார்டிங் 25 lakhsல இருந்து நம்ம 25 lakhsல இருந்து வீடு கட்டிருக்கீங்க. சூப்பர். சோ கைஸ், ஒரு 25 lakhs இருந்தா சென்னையில வந்து உங்ககிட்ட இருக்கிற இடத்துல
ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான வீடை வந்து இவங்களால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர முடியும். இங்க வரைக்கும் இந்த நம்ம ஒர்க் பண்ணி தந்துட்டு நம்ம இப்ப சென்னை சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே பண்ணி செங்கல்பட்டு வரைக்கும் பண்ணுவீங்களா? செங்கல்பட்டு வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இப்ப சென்னை ஃபுல்லாவே நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஓகே ஓகே. நம்ம சென்னை தாண்டி இன்னும் வெளியே எல்லாம் போல. நமக்கு சென்னையிலே ரொம்ப பிஸியா இருக்கீங்க. சென்னையே நமக்கு காம்பாக்டா இருக்கு. சோ அதனால சென்னை தாண்டி வெளியே போல. கேக்குறாங்க, நிறைய பேர் கேக்குறாங்க. சேனல் பார்த்து கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க வேற வேற ஊர்ல. நம்மளால அங்க எல்லாம் வந்து பண்ண முடியல. சூப்பர் நம்மட்ட அந்த அளவுக்கு இது இல்ல. சோ அதனால நம்ம சென்னைக்கே நமக்கு பக்காவா இருக்கு. ஓகே. இப்போ வந்து வீடியோ பாக்குறவங்க வந்து லேண்ட் மட்டும் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும் வந்துட்டாங்கன்னா நம்ம ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துருவோம். எஸ்டிமேட் நம்ம அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ எஸ்டிமேட் ஒன்று கொடுத்துறோம். அப்புறம் ஃப்ரீயா சைட் விசிட் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். ஆமா. ஸோ இதெல்லாம் சார்ஜபிள் கிடையாது. நம்ம இதை வந்து நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் எஸ்டிமேட் கன்சல்டேஷன் அதெல்லாம் நம்ம ஃப்ரீயா வந்து பண்ணிடுவோம். ஓகே. இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம வீடு எப்படி இருக்கும் அப்படின்ற விசுவலைசேஷன் வந்து நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆமா அதுவே 3D டிராயிங் ஆமா 3D டிராயிங் கொடுத்துறோம். அப்புறம் ஒர்க்கிங் டிராயிங், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எல்லாமே ஆமா நம்ம தான் சொல்றேன். ஸ்ட்ரக்சரல் டிராயிங் ப்ராப்பரா வந்து பண்றோம். எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்றது கிடையாது. எல்லாமே வந்து ஆஸ் பர் நார்ம்ஸ் பிரகாரம் என்ன பண்ணுமோ மாடல் அவங்க மாத்திக்கலாம். சி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கம்பல்சரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே ஓகே. ஆமா. பட் அது எல்லாமே நம்ம வந்து கொடுக்கறது அவங்க எதிர்பார்க்கிற வாஸ்து பிரகாரம். சோ அது பிரகாரமா தான் நம்ம கொடுப்போம். ஆக்சுவலா அதுல அவங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் வராது. சோ நம்ம வந்து கொடுக்கறது அவங்க லேண்டுக்குள்ள நம்ம என்ன காம்பாக்டா இது பண்ணி நம்மளே ஒர்க் அவுட் பண்ணி தான் கொடுக்குறோம். சோ அதுல ஒன்னு ரெண்டு அவங்களுக்கு எப்படி வேணும்னு கேக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி மாத்திரும். சூப்பரா பண்ணி கண்டிப்பா டெஃபினட்டா. அண்ட் ஸ்டார்டிங்ல நீங்க அக்ரிமெண்ட் போட்டுருவீங்களா என்னென்ன? ஆமா நம்ம வந்து ஜிஎஸ்டி ஹோல்டர், ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கம்பெனி. ஸோ ப்ராப்பரா வந்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் என்டர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்ல நம்ம பண்ணுவோம். ஓகே. இப்போ நார்மலா ஒரு வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? மேக்ஸிமம் மினிமம் 8 monthsல இருந்து நம்ம 8 months கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். ஓகே ஓகே. ஓகே சார், நம்ம வீடியோ பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பெஸ்டா பண்ணி கொடுத்தோம். கண்டிப்பா டெஃபினட்டா. நன்றி சார். தேங்க்யூ. First Home Reality. Make your dream comes true.